மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உனை மறவேன், கன்னி வழி மலர்ந்த கற்பகமே முன்னி உனை அணைந்தேன், எண்ணற்ற உயிர்களிலே என்னை ஓர் உயிராக்கி உலகென்ற அரங்கினிலே உலவ விட்டு வரும் ஒப்பற்ற என் மேந்தே, உமக்கே என் தாழ் சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி இணையம். இணையம் ஒரு பார்வை. அதாவது இன்னைக்கு இன்டர்நெட், இந்த கணிப்பொறி யுகம் அப்படின்னு இந்த நூற்றாண்டுலாம் சொல்லப்படுகிறது. இந்த கணிப்பொறி யுகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. அதோடு இல்லாமல் பல துறைகளிலும் அளவிட முடியாத பல மாறுதல்களும் வளர்ச்சிக்கும் இந்த இணையம் என்பது மிக அடிப்படையாக விளங்குகிறது. இந்த கணிப்பொறி யுகத்தில் இதனுடைய பயன்பாடு, ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறது, இது இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்களுக்கு தேவையான செய்திகளை அள்ளித்தரும் அமுத சுரபியாக இந்த இணையமானது விளங்குகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அதோடு கூட கற்பித்தல், மருத்துவம், பொழுதுபோக்கு, விற்பனை, அஞ்சல் என பல துறைகளில் எந்த துறைகள்னாலும் இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில் இணையத்தினுடைய விளக்கம், இணையற்ற தமிழ் கொடை இந்த இணையம், அதோடு இந்த இணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன, இணைய ஊடகங்கள் என்ன, இணைய ஊடகத்தின் தொடர்பு சாதனங்களுடைய பணிகள் என்ன, பணிக்குறிகளோடு கூட அதனுடைய பணிகளையும், மின் தமிழ் எழுத்துருக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய அந்த எழுத்துருக்கள் பற்றியும், என்னென்ன எழுத்துருக்கள் இருக்கிறது, தகவல் பெறும் வசதி மற்றும் இணைய தளங்கள், இணைய இதழ்கள். அதாவது இணைய இதழ்கள்னு சொல்றது என்னதுன்னா மின் இதழ்கள், ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இணையம் என்பது அமெரிக்க நாட்டின் பாதுகாப்பு துறையினரால் 1969 கலிபோர்னியா மற்றும் ஃபவுடா மாகாணங்களில் உள்ள கணினிகளை இணைக்கும் சோதனை முயற்சியின் விளைவாக கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட், அதாவது ARPA என்ற நிறுவனத்தினரால் பாதுகாப்பு பணிக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் முயற்சி என்று சொல்லப்படுகிறது. ARPANET, ஆர்பனெட், அதாவது இதுதான் உலகின் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட இணையதளம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இணையம் என்ற சொல், இந்த இணையம் என்ற தகவல் தொடர்பு முறைதான் இன்னைக்கு கணிப்பொறி கல்வி மிக முதலிடம் பெறுவதற்கு, அனைவரும் விரும்பி படிப்பதற்கு இந்த இணையம் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. அதே போல பாருங்க, 1992 தகவல்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் சேர்த்து வைப்பதற்கான வெப்சைட் என்ற நிலை அறிமுகமானது. அடுத்ததான் இணையற்ற தமிழ் கொடை இணையத்தமிழ். இதுல நீங்க பாருங்க, இன்னைக்கு இணையத்தினுடைய பயன்பாடு இல்லாத தளங்களே கிடையாது. வணிக நிலையங்கள், வங்கி அலுவலகங்கள், மருத்துவமனைகள், போக்குவரத்து நிலையங்கள், ஆராய்ச்சி கூடங்கள், அறிவியல் தொழில்நுட்ப கூடங்கள், சேவை மையங்கள், புவியியல் அமைப்பகங்கள், சுற்றுலா வளர்ச்சி, கல்வி நிறுவனங்கள், வீடுகள், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்த இணையத்தினுடைய பயன்பாடு என்பது மிக மிக, அதாவது அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த இணையத்தினுடைய முக்கிய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று தகவல் அறிதல், மற்றொன்று தகவல் பரிமாற்றம். 1966 ஃபைபர் எனப்படும் நூலிழையின் உதவியால் தகவல்களை ஒளிபிம்பங்களாக மாற்றி நெடுந்தொலைவு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் காவ் மற்றும் ஜார்ஜ் ஹாக்மன் என்ற 2 பிரிட்டானிய அறிஞர்கள் கண்டறிந்தார்கள். அதே மாதிரி 1966 பிரெயின் ஓப்ரா என்ற மின்னணு தகவல் சேவையும் துவங்கப்பட்டது. 1993 மிக பெரும் அளவிலான தேசிய தகவல் பரவலுக்கான திட்டம் ஒன்றை அமெரிக்க அரசு வரைவு செய்தது. டெல்ஃபி என்ற நிறுவனம் இத்தகைய பெரிய அளவிலான தகவல் சேவையை தொடங்கியது. இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தினை சார்ந்த நேஷனல் சென்டர் ஃபார் சூப்பர் கம்ப்யூட்டிங் என்ற மையத்தின் மாணவர்கள் மென்பொருள் திரையை கண்டறிந்தனர். அதாவது இந்த இணைய தேடலுக்கான மென்பொருள் திரையை கண்டறிந்தவர்கள் இந்த மாணவர்கள் உலகம். இது மொசாக் என்று அழைக்கப்பட்டது. அதுபோல 1994 வேர்ல்டு வைட் வெப் என்ற வலைப்பின்னலாக அமைந்த அமைப்பு உலகின் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் கருவியாக உருமாற்றம் பெற்றது. இப்படி
தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் இந்த உதவியாக இருப்பது இந்த இணையம். இதுதான் இந்த இணையத்தினுடைய முக்கிய பணியாக சொல்லப்படுகிறது. அடுத்து இணைய ஊடகங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எஸ்எம்எஸ், அதாவது குறுஞ்செய்தி சேவை. இது வாட்ஸ்அப் யுகமாக இருந்தாலும் கூட இந்த குறுஞ்செய்தி சேவை இன்னைக்கு நமக்கு முக்கியமாக எல்லா நிலைகளுக்கும் முன்னோடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இமோஜிகளுக்கும் சித்திர எழுத்துகளுக்கும் இந்த குறுஞ்செய்தி சேவை தான் முதன்மையாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. 1992 டிசம்பர் 3ஆம் தேதி தான் உலகின் முதல் எஸ்எம்எஸ் செய்தி அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடக்க காலத்தில் எஸ்எம்எஸ் செய்திக்கு 160 எழுத்துக்கள் என்ற கட்டுப்பாடு இருந்தது. அது பின்பாடு தளர்த்தப்பட்டு இப்பொழுது நடைமுறைக்கு ஏற்றது போல அதில் பல மாற்றங்கள் அதில் சேர்க்கப்பட்டு வருகிறது. அடுத்து பாருங்க, ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற முகநூல். ஃபேஸ்புக் மார்க் லீக்பர்க் என்பவர் தொடங்கினார். உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஊடகமாக அது இருக்கிறது. சமூக ஊடகங்களிலேயே அதிக எண்ணிக்கையில் பயனாளர்களை கொண்டிருப்பது இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். எங்கிருந்து வேண்டுமானாலும் லைவ் செய்யும் வசதி 2017 இந்த ஃபேஸ்புக்கில் அறிமுகமானது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க, வாட்ஸ்அப். ஒவ்வொரு ஆண்டும் வாட்ஸ்அப் செயலி புதுவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. 2013 தொடங்கப்பட்ட வாட்ஸ்அப் இப்பொழுது பல கோடி, அதாவது 140 கோடி பயனாளர்களை சென்று அடைகிறது என்று சொல்லப்படுகிறது. வாட்ஸ்அப்பில் கேமரா ஐக்கானுக்கு மேல் பகுதியில் உள்ள பென்சில் பட்டன் அது வண்ணமயமான டெக்ஸ்ட் பதிவேற்றம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஃபாண்ட் தேர்வு செய்வதற்கும் பேக்ரவுண்ட் கலர் மாற்றுவதற்கும் அடுத்தது இமேஜியை சேர்ப்பதற்கும் இமேஜ் அந்த படங்கள் சேர்ப்பதற்கும் இந்த ஆப்ஷன் நமக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. இவற்றோடு ஸ்டேட்டஸ் பகுதியில் ஒளிப்படங்களையும் வீடியோக்களையும் கூட நம்ம இதில் வைத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்டேட்டஸில் 24 மணி நேரத்திற்கு மட்டுமே அந்த ஸ்டேட்டஸ் செயல்பாடு இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், ட்விட்டர். ஃபேஸ்புக் போலவே இன்னொரு சமூக வலைதளமான ட்விட்டரும் இன்று கணிசமாக வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த ட்விட்டர். இப்பொழுது 33-40 கோடி பயனாளர்களை பெற்று முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படி சொல்றாங்க. தொடக்கத்தில் 140 எழுத்துக்கள் வரை மட்டுமே பதிவிடும் வசதி இருந்தது. இப்போது அந்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அடுத்து பாருங்க, இன்ஸ்டாகிராம். படவரி என்று சொல்லப்படுகிறது. ஒளிப்படங்களை பதிவிடுவதற்காக தொடங்கப்பட்டது இந்த இன்ஸ்டாகிராம் செயலி. 2012 இன்ஸ்டாகிராம் செயலியை ஃபேஸ்புக் வாங்கி பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்போ நிறைய பேர் இப்போ என்னுடைய பாடம் கூட நீங்கள் பார்க்குறீங்களே, யூடியூப் வலையொலி வீடியோக்களை பதிவிடுவதற்காக 2005ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த யூடியூப். இவற்றின் பயனாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அது அப்படின்றதும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 300 மணி நேர வீடியோ பதிவுகள் பதிவேற்ற இந்த யூடியூபின் பதிவேற்றுவதற்கான வசதி இருக்கிறது என்பது இந்த யூடியூபினுடைய வளர்ச்சியை நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்ததை பாருங்க, இணையம் தமிழ் உலகிற்கு ஒரு கொடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுல மின் தமிழ் எழுத்துருக்கள் ஃபான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன எழுத்துருக்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலதை உங்களுக்கு நான் பட்டியலிட்டு இருக்கிறேன் பாருங்க. அதாவது யூனிகோட் என்று சொல்லப்பட்ட ஒருங்கிணைந்த எழுத்துரு, அதுதான் இன்னைக்கு எல்லா நிலைகளிலுமே எல்லாருமே அதை தான் வரவேற்கிறாங்க. அதில் தான் கட்டுரைகள் எல்லாம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்னைக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் அனுப்புவதற்கு இந்த யூனிகோட் அப்படிங்கிறது தான் மிக ஏற்புடையதாக இருப்பதாக அனைவரும் கருதுகின்றனர். அதே மாதிரி பாருங்க, திருவள்ளுவர் அப்படிங்கிறது 1983 முதலில் வந்த அந்த ஒரு எழுத்துரு. அழகி, மயிலை தமிழ், முரசு அஞ்சல், 6ஆம் திணை, எழில் நிலவு, தமிழன் கணியன், லதா, கணினி நிரல், இது மாதிரி நிறைய அதாவது தமிழ் ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து பாருங்க, இந்த தகவல்கள் பெரும் வசதியில் நம்ம தமிழ் தொடர்பான செய்திகள் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் சங்கம் குறித்து, தமிழ் ஆய்வுகள், தமிழ் அகராதிகள், தமிழ் மின்னஞ்சல், மின் நூலகம், பல்கலைக்கழகங்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள், கவிதை காப்பகங்கள், பெண்ணிய சிந்தனைகள் என எல்லாற்றுக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்கிறது. ஒரு சில தலைப்புகள் உங்களுக்கு பட்டியலிட்டிருக்கிறேன். இவை அனைத்திற்குமே தனித்தனி இணைய முகவரிகள் நம்ம பயன்பாட்டில் இருக்கிறது. இதுவே நம்ம அந்த தமிழ் உலகிற்கு இணையத்தினுடைய கொடை மிக அளப்பரியதாக இருக்கிறது என்று கூட நம்ம சொல்லலாம்.
தமிழ் இணையதளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது www.kaniyan.com என்ற இணையதளத்தை சிங்கப்பூர் வாழ் தமிழரான அவர் இப்பொழுது மறைந்து விட்டார் கோவிந்தசாமி அவர்கள் தான் தோற்றுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இவர் தான் தமிழ் இணையதளத்தின் தந்தை என்று கூட சொல்லப்படுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இணையதளத்தின் தந்தையாகிய கோவிந்தராசன் மற்றும் தணிகாசலம் உருவாக்கிய கணினி நிரல், அதாவது இதுதான் முன்னோடி நிரல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த இணையதளத்தில் தமிழ் இணையதளத்திற்கு இது எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக இருக்கிறது. அடுத்து தமிழ் வலைப்பின்னல், இணையம், பின்னல், தமிழ் தேசியம், அமை, தமிழ் பலகை, தமிழ் உலகம், சென்னை நூலகம், மதுரை இணைய கருத்து திட்டம், கருத்து, தமிழ் மையம், இணைய அரங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிலவற்றை இங்கு பட்டியலிட்டு இருக்கிறேன். இதன் மூலமாக கூட நீங்கள் போய் தமிழ் குறித்த செய்திகளை, தமிழ் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் இல்லையா? கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்று நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அந்த மிக பழமையான தொன்மையான தமிழ் இலக்கியங்கள், தமிழ் கூறு நல்லுலகத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் இந்த இணையதளங்கள் வழியாக நீங்கள் சென்று அறிந்து கொள்ளலாம். இந்த இணைய தமிழில் அடுத்த சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இணைய இதழ்கள், அதாவது மின் இதழ்கள், ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இணையத்தில் உள்ள இதழ்கள் இணைய இதழ்கள், ஜேர்னல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இம்மின் இதழ்கள் தமிழ்மொழி இலக்கியம், இலக்கணம் வளர மிகவும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அது மாதிரி அதில் பாருங்க, சிங்கை, இணையம், நம் குடும்பம், திண்ணை, ஆனந்த விகடன், குமுதம், இந்து முதலான இதழ்களின் மின்னுருக்கள், அதோடு இல்லாமல் www.exilive, அதாவது exilive அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இதுக்கு கீழே அவங்களை எல்லாமே அந்த வெப்சைட் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கேன். அதை இதன் மூலமா நீங்கள் என்ன செய்யலாம், தமிழ் மின் இதழ்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் அதில் போய் படிக்கிறதற்கும் மிகப்பெரிய பரந்துபட்ட தமிழ் அறிவை பெறுவதற்கும் தமிழ் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த களஞ்சியம் என்ற செல்வங்களை நீங்கள் பெற்று அறிந்து பயன் பெறுவதற்கு இந்த இணைய இதழ்கள், மின் இதழ்களும் உங்களுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஆக இதுவரை இணையம் ஒரு பார்வை என்ற ஒரு தலைப்பில் நம்ம இணையம்னா என்ன, இணையத்தினுடைய பயன்பாடுகள் என்ன, இணையத்தினுடைய பணிகள் என்ன, இணையம் தமிழ் உலகிற்கு எந்தெந்த நிலைகளில் தொண்டு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல செய்திகளை அறிந்து கொண்டோம். இது ஒரு சிறிய ஒரு கடலில் ஒரு துளி போலன்ற செய்தியை தான் உங்களுக்கு இப்போ பரிமாறப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இணையம் தொடர்பான ஒரு சமூக தொடர்பு சாதனங்களுடைய பணிக்குறிகள் நீங்கள் எல்லாருமே கையில் அலைபேசி, கைபேசிலாம் வச்சுருக்கீங்க. அதுலேயும் நீங்கள் எல்லா விதமான அந்த இணைய ஊடகங்களுடைய பயன்பாட்டையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இருந்தாலும் அதனுடைய பணிக்குறிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆக மொத்தம் இந்த மிகப்பெரிய கடல் போன்ற இணைய உலகில் ஒரு துளி போல, கடலில் விழுந்த ஒரு துளி போல இந்த பதிவானது உங்கள் முன் வைக்கப்படுகிறது. நீங்கள் கற்று கொள்ளுங்கள், பயிற்சி பெறுங்கள், வெற்றி காணுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது எப்பொழுதும் உங்கள் நினைவில் இருக்கட்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.